ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாலட்சுமியோட அருளை பெறதுக்கு எதை தானம் செய்யணும், இதை பத்தி தான் பார்க்க போறோம். தீபாவளி அன்னைக்கு புத்தாடை, பட்டாசு, இறை வழிபாடு இது எல்லாம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது. பொதுவா அட்சய திருதியை மற்றும் தீபாவளி போன்ற நாள்ல அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தங்கமோ வெள்ளியோ வாங்குறத வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ தங்கமும் வெள்ளியும் விற்கக்கூடிய விலைக்கு எல்லாராலையுமே அதை வாங்க முடியாது. இந்த சூழல்ல தங்கம் வெள்ளிக்கு பதிலா கல் உப்பு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, மல்லிகைப்பூ இது எல்லாத்தையும் வாங்கினாலே வருஷம் முழுவதும் வீட்டுல ஐஸ்வர்யமும் லட்சுமி கடாட்சமும் நிறைவா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலா தீபாவளி அன்னைக்கு துடைப்பம் வாங்குறது ரொம்பவே நல்லது. நல்ல நாள்ல போய் துடைப்பம் வாங்குறதா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். துடைப்பம் மகாலட்சுமியோட அம்சமா தான் சொல்லப்படுது. அதனால துடைப்பத்தை வாங்கி வீட்டுல ஏதாவது ஒரு ஓரத்துல வச்சாலே மகாலட்சுமியோட அருள் நிறைஞ்சு பணவரவு அதிகமாகும் அப்படின்றது நம்பிக்கை. வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க தீபாவளி அன்னைக்கு துடைப்பத்தை வாங்கி அதை யாருக்காவது தானமா கொடுக்கலாம். இப்படி செய்யறதுனால கடன் பிரச்சனை தீரும்ன்றது நம்பிக்கை. தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு லட்டு வச்சு வழிபட்டா பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பற்றி இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.